வீட்டில் சாரதா, கங்கா எல்லாருமே இருக்காங்க. சாரதாக்கு சாப்பாடு கொண்டு வந்து குடுக்குறாங்க. "எனக்கு வேண்டாம், சாப்பாடே எனக்கு வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. "அம்மா ஒரு வாயாவது சாப்பிடுமா, ஏம்மா நீ இப்படி பண்ணிட்டுருக்க? இப்படி பசியோட இருந்தா மயக்கம் வந்தா என்னம்மா பண்றது?" அப்படின்னு கங்கா கேட்குறாங்க. "எனக்கு வேண்டாண்டி, எனக்கு மனசே சரியில்ல. இவள படிக்கிறதுக்கு தான் நான் காலேஜுக்கு அனுப்புனேன். ஆனா இவ இவ்ளோ பெரிய பிரச்சனைய கொண்டு வந்து விட்டுருக்கா. நான் இதெல்லாம் எப்படி தான் தாங்க போறேன்னே தெரியல" அப்படின்னு சாரதா சொல்றாங்க. "இங்க பாரும்மா, ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, அத தாங்கறதுக்கு நம்ம உடம்புல சக்தி இருக்கணும். அதுக்காவது சாப்பிடு. நீ சாப்பிடாமலாம் இருக்கக்கூடாது. சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. அப்படியா அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ள விஜய் வராரு. வாங்க விஜய் உள்ள வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கூப்பிடுறாங்க. "என்ன அத்த? என்ன ஏதாவது பிரச்சனையா? காவேரி வந்து ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்ட சொல்ல வந்தா, ஆனா சொல்லல. அவளோட முகமே சரியில்ல. ஏதோ பிரச்சனையில இருக்கா மாதிரி இருக்கு. அதனால தான் நான் கேட்டு போலான்னு வந்தேன்" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "இங்க பாருங்க, நீங்க என்ன வந்து உங்க வீட்டு மாப்பிள்ளையா நெனச்சீங்கன்னா, நீங்க சொல்லுங்க. இல்லன்னா சொல்ல வேண்டாம்" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "ஐயோ! மாப்பிள அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாப்பிள. நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே. நான் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா, சாரதா 2 பேருமே சேர்ந்து விஜய் கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. "இங்க பாருங்க, இவள நாங்க வந்து காலேஜுக்கு தான் அனுப்புனோம். ஆனா இவ இப்படி பண்ணுவான்னு நாங்க நெனச்சு கூட பார்க்கவே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாங்க. "என்னாச்சு? என்ன பண்ணா நர்மதா?" அப்படின்னு விஜய் கேட்குறாரு. "அவ காலேஜுக்கு போயிருக்கா. சாதாரணமா ஒரு பையன்கிட்ட பேசியிருக்கா. நம்பர் எல்லாம் குடுத்துருக்கா. ஆனா, அந்த பையன் நீ என்ன லவ் பண்ணணும், நல்லா பேசணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தியிருக்கான். அவன் கெட்டவன்னு இவ புரிஞ்சுகிட்டு, இனிமே நான் உன்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லியிருக்கா. ஆனா, அவன் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான். உங்க வீட்டுக்கே நான் வரேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவ ரொம்ப பயத்துல இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே கங்கா சொல்றாங்க. "இங்க பாருங்க, நர்மதா எங்க?" அப்படின்னு கேட்குறாரு. "உள்ள தான் இருக்கா." "நர்மதா இங்க வா" அப்படின்னு விஜய் கூப்பிடுறாரு. சொல்லுங்க மாமா என்ன?" அப்படின்னு கேட்குறாங்க. "இங்க பாரு, நடந்தத அப்படியே சொல்லு." "இல்ல மாமா, நான் நல்ல பையன் தான் நெனச்சு பேசிட்டு இருந்தேன். கடைசில அவன் கெட்டவன்னு எனக்கு தெரியும். அதனால நான் பேசுறதில்ல. இப்ப பேசி தான் ஆகணும். நீ என்ன லவ் பண்ணி தான் ஆகணும். நான் உங்க வீட்டுக்கே வந்து என்னோட லவ்வ சொல்லுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். "இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்கான்" அப்படின்னு நர்மதா சொல்றாங்க. "ஓ! அப்படியா? உன் மேல எந்த தப்பும் இல்லல்ல?" அப்படின்னு விஜய் கேட்குறாரு. "இல்ல மாமா, என் மேல எந்த தப்பும் இல்ல" அப்படின்னு நர்மதா சொல்றாங்க. "சரி, அவன் வரட்டும் பார்த்துக்கலாம்" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "என்ன இது காவேரி என்ன சொன்னாலும் அதையே நீங்களும் சொல்றீங்க?" அப்படின்னு சாரதா கேட்குறாங்க. "ஆமா அத்தை, நம்ம பொண்ணு மேல எந்த தப்புமே இல்ல. நாம எதுக்காக பயப்படணும்? நாம பயப்படவே கூடாது. இந்த இடத்துல நம்ம தைரியமா இருக்கணும். அவன் வரட்டும், நானும் வரேன். என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். நீங்க ஃபர்ஸ்ட்டு தைரியமா இருங்க. நான் போன உடனே நர்மதாவ நீங்க திட்டாதீங்க" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "இல்லப்பா, நான் எதுவுமே திட்டமாட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா காவேரி யார்கிட்டயுமே சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்கா" அப்படின்னு சாரதா சொல்றாங்க. "சரிங்க, விடுங்க பார்த்துக்கலாம். நர்மதா, நீ தைரியமா இரு. எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். அந்த பையன் எப்போ வரேன்னு சொன்னான்?" இல்ல மாமா, அவன் ஃபோனே பண்ணல. எனக்கு என்னவோ பயமா இருக்கு. அவன் வருவான்னு தான் எனக்கு தோணுது. அவன் வந்து பிரச்சனை பண்ணணுன்ற எண்ணத்தோட தான் இங்க வருவான்" அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா சொல்றாங்க. "நீ கவலையே படாத. எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணு. நான் இப்போ போயிட்டு ஈவினிங் வரேன். சரியா?" அப்படின்னு விஜய் சொல்றாரு. சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போறாரு. "இங்க பாருடி, எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு பண்ணணும். இவங்க யாரு நல்லவங்க, இவங்க யாரு கெட்டவங்க, இதெல்லாம் பார்க்கணும்டி. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பேசக்கூடாது. புரியுதா? நீ பார், பண்ண ஒரே ஒரு தப்பால எவ்ளோ பெரிய பிரச்சனை வருது பார். என்னதான் இருந்தாலும் நீ பண்ணது தப்பு தான்" அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் சொல்றாங்க. "அக்கா, நான் பண்ணது தப்பு தான்க்கா. இனிமே அப்படி நடந்துக்க மாட்டேன்க்கா. காலேஜுக்கு போனா படிக்கிற வேலைய மட்டும் பார்க்குறேன்க்கா. நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன்க்கா" அப்படின்னு சொல்லி நர்மதா சொல்றாங்க. "சரி, நீ போ" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரும்மா, அவள எதுவும் திட்டிட்டு இருக்காத. மனசு கஷ்டமா பேசிட்டு இருக்காத. விஜய் தான் சொல்லிட்டு போயிருக்கார்ல. அவரு வரட்டும். எதுவா இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்றாங்க. நேரா வர வச்சு அந்த பையன் ஏதாவது பண்ணிட்டா என்னடி பண்றது? அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா, காவேரி அத தானே சொன்னா. அவன் வரட்டும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு. நீ ஏம்மா இப்படி தைரியம் இல்லாம இருக்க? நீ என்னோட அம்மா. நாங்க எங்க எல்லாருக்கும் நீ தான் தைரியத்த குடுக்கணும். நீ ஏன் இப்படி தைரியம் இல்லாம பேசினா எப்படிம்மா? எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பிரச்சனைங்கன்றது வாழ்க்கையில வரதான் செய்யும். அதுக்காக ஓடி போய் ஒளிய முடியாது. அத நாம எப்படி பார்க்கணுமோ அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. நீ உன்ன போட்டு குழப்பிக்காத. நீ எப்பவும் போல போயிட்டு வேலைய பாரு" அப்படின்னு கங்கா சொல்றாங்க.
என்னடி சொல்ற? இவ்ளோ பெரிய பிரச்சனைய தலையில வச்சுட்டு என்ன போய் என்ன வேல பார்க்க சொல்ற? வேல பார்த்தா எனக்கு வேல நடக்குமா? என்னோட மைண்டு முழுக்க, மனசு முழுக்க இதே தான் ஓடிட்டுருக்கு. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. எனக்கு மட்டும் எதுக்காக இப்படிலாம் நடக்குது? ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா பார்த்துக்கலாம் விடு. எதுவா இருந்தாலும் நம்ம சரியா? அப்படின்னு கங்கா ஒரு பக்கம் போறாங்க. சாரதா இன்னொரு பக்கம் போறாங்க. ரொம்ப வருத்தப்படுறாங்க. எதுக்காக இந்த பொண்ணு இப்படி பண்ணாளோ? இவ்ளோ பெரிய பிரச்சனைய கூட்டிட்டு வந்தாளோ? அப்படின்னு. காவேரி கிளாஸ் ரூம்ல இருக்காங்க. அப்படியே பாடம்லாம் எடுக்குறாங்க. எடுத்துட்டு யோசிச்சுட்டே உட்காந்துட்டுருக்காங்க. லஞ்ச் டைம் வருது. எல்லாருமே சேர்ந்து குழந்தைங்கலாம் சாப்பிடுறாங்க. முடியிற டைம் ஆக போகுது. அம்மு கிட்ட வராங்க. "மிஸ் நீங்க ஏன் சாப்பிடல?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லம்மா இன்னைக்கு எனக்கு பசிக்கல" அப்படின்னு சொல்றாங்க. "மிஸ் உங்களுக்கு பசிக்கும். நீங்க சாப்பிடுங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு" அப்படின்னு டிஃபன் பாக்ஸ ஓப்பன் பண்ணி சாப்பிட சொல்றாங்க. ஓகே அம்மு" அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுறாங்க. சாப்பிட்ட உடனே "ஓகே மிஸ்" அப்படின்னு போயிட்டு அம்மு உட்கார்றாங்க. காவேரி நர்மதா பத்தி அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. இந்த பிரச்சனைய எப்படி சரி பண்றதுன்னே தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு அத பத்தி யோசிச்சுட்டு வீட்டுக்கு போறாங்க. அதுக்குள்ள விஜய் வராரு. அம்முவ பிக்கப் பண்றாரு. பிக்கப் பண்ணிட்டு போகும்போது அம்மு சொல்றாங்க, "அப்பா இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்தது தெரியுமா? மிஸ்ஸு ஒரு மாரி சோகமா இருந்தாங்க. அவங்க சாப்பிடவே இல்ல. அப்புறமா நான் போயிட்டு நீங்க சாப்பிடுங்க டிஃபன் பாக்ஸ ஓப்பன் பண்ணி சாப்பிட சொன்னேன் தெரியுமா?" அப்படின்னு அம்மு சொல்றாங்க. "அப்படியா அம்மு சொன்ன? சூப்பர்! என் பொண்ணுனா என் பொண்ணு தான். உன்ன நான் நல்லா வளர்த்துருக்கேன். சூப்பரா வளர்த்துருக்கேன்." அப்படின்னு விஜய் சொல்றாரு. அத கேட்டோனே அம்மு அப்படியே சந்தோஷப்படுறாங்க. சரி, அம்மு நல்ல பொண்ணா இருக்காங்க. அப்ப அம்முக்கு நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணுமே அப்படின்னு விஜய் சொல்றாரு. "என்னப்பா பண்ண போறீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "நாம யாழினி வீட்டுக்கு போலாமா? போயிட்டு யாழினிய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விளையாடலாமா?" அப்படின்னு விஜய் கேட்குறாரு. "அப்பா உண்மையா சொல்றீங்களா? யாழினிய வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா?" அப்படின்னு கேட்குறாங்க அம்மு. "கூட்டிட்டு போலாம். நீ கவலைப்படாத. சரியா? சரி வா போலாம். நாம இப்போ யாழினி வீட்டுக்கு போலாம்." அப்படின்னு விஜய் யாழினி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. "வாங்க, வாங்க உள்ள வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு சாரதா, கங்கா எல்லாருமே கூப்பிடுறாங்க. அம்முவ அப்படியே சாரதா தூக்கி கொஞ்சுறாங்க. "என்னம்மா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டி நான் நல்லா இருக்கேன். சூப்பரா இருக்கேன்." அப்படின்னு சொல்றாங்க. "சரி போ. யாழினி எங்க இருக்கான்னு போய் பாரு போ." அப்படின்னு விஜய் சொல்றாரு. உள்ள போய் அப்படியே பார்க்குறாங்க அம்மு. "இங்க பாருங்க. இந்த பிரச்சனை நடக்கும்போது குழந்தை இங்க இருக்கிறது அவ்வளவா நல்லது இல்லன்னு எனக்கு தோணுது. அதனால நான் என்ன பண்ண போறேன், யாழினிய இங்கேருந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதுக்குள்ள காவேரி உள்ள வராங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. யாழினி நான் கூட்டிட்டு போயிட்டு, நான் வீட்ல விட்டுட்டு அதுக்குள்ள அவன் வரத்துக்குள்ள நான் இங்க வந்துடுறேன் அப்படின்னு விஜய் சொல்லிட்டு, யாழினி, அம்மு 2 பேரும் கூட்டிட்டு வீட்டுக்கு போறாரு. போன உடனே அப்படியே காவேரிக்கு கோவமா வருது. இதெல்லாம் அவருக்கு எப்படி தெரியும்? நான் போய் குழந்தைங்கள விட்டுட்டு மறுபடியும் இங்க வரேன்னு சொல்றாரு அப்படின்னு காவேரி கத்துறாங்க. நான் யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாருடி, நான் தான் சொன்னேன் விஜய் கிட்ட. நீ எப்படி இந்த பிரச்சனைய சமாளிப்ப? அவரு இருந்தா நல்லாருக்கும். அது மட்டும் இல்ல காவேரி. அவரு என்ன தெரியுமா சொன்னாரு? அவன் வரட்டும் நான் பார்த்துக்கிறேன்னு தைரியமா சொன்னாரு. அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. என்னவோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி டென்ஷனாவே இருக்காங்க. அங்கேருந்து நர்மதா கிட்ட போறாங்க. என்ன அந்த பையன் ஏதாவது ஃபோன் பண்ணானா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லக்கா அவன் ஃபோனெல்லாம் எதுவுமே இப்போ வரைக்கும் பண்ணல. எனக்கு என்னவோ அவன் பேசுனத பார்த்தா அவன் கண்டிப்பா இங்க வருவான்னு தோணுது அப்படின்னு சொல்றாங்க. சரி விடுடி நீ அதையே நினச்சிட்டு போட்டு குழப்பிட்டு இருக்காத. சரியா? எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். வரட்டும் அப்படின்னு காவேரி சொல்றாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்றாங்க. வீட்ல எல்லாருமே ஒரு மாரி டென்ஷனாவே இருக்காங்க. என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சாரதா எல்லாருமே சேர்ந்து. அதுக்குள்ள விஜய் வீட்டுக்கு போறாரு. யாழினி, அம்மு 2 பேரும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. "வாம்மா, வா யாழினி வா எப்படி இருக்க?" அப்படின்னு ராதா, தாத்தா 2 பேருமே சேர்ந்து குழந்தைகிட்ட பேசுறாங்க. நான் நல்லா இருக்கேன். நான் அம்மு கூட விளையாடுறதுக்காக வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல தாத்தா, அம்மு தான் யாழினி கூட விளையாடணும்னு சொன்னா. அங்க விட முடியாதுல்ல. அதனால தான் நான் யாழினி இங்க கூட்டிட்டு வந்துட்டேன்" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "சரிப்பா சரி, பரவால்ல பரவால்ல. நீங்க 2 பேரும் போய் விளையாடுங்க போங்க" அப்படின்னு விஜய் சொல்றாரு. 2 பேருமே சேர்ந்து விளையாடுறாங்க. "தாத்தா, அவங்க 2 பேரும் விளையாடட்டும். நீங்க பார்த்துக்கங்க. நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில வரேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "சரிப்பா, நீ போய் வேலைய பாரு போ. குழந்தைங்க தானே நான் பார்த்துக்கிறேன் போ" அப்படின்னு தாத்தா சொல்றாரு. விஜய் அங்கேருந்து மறுபடியும் காவேரி வீட்டுக்கு வராரு. வரும்போது யோசிக்கிறாரு. இந்த பிரச்சனைய பார்த்து சரி பண்ணணும். அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நர்மதாவ பார்க்க வீட்டுக்கு வரேன்னு அவ்வளோ திமிரா ஃபோன் பண்ணி சொல்லுவான். வரட்டும். அவன் கை கால உடைக்காம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டெல்லாம் ரெடி பண்றாரு. அந்த கட்டைய எடுத்துட்டு போயிட்டு ஓரமா வைக்கணும். அவன் வந்த உடனே அவன வச்சு வாங்கு வாங்குன்னு வாங்கணும். அப்பதான் இன்னொரு வாட்டி நர்மதா பக்கம் அவன் தலை வச்சே படுக்கக்கூடாது. அவனுக்கு தைரியம் எவ்வளோ இருந்தா வீட்டுக்கே வருவேன். உன்ன பத்தி சொல்லுவேன். அப்படின்னு வாய்க்கு வந்தபடி பேசுறான் அப்படின்னு விஜய் நினச்சுக்கிட்டே வராரு.
கங்கா, சாரதா 2 பேருமே பேசிக்கிறாங்க. "ஏய் அந்த பையன் வரேன்னு சொல்லியிருக்கானேடி, ஏதாவது ஃபோட்டோவ காமிச்சு, நான் இத நெட்ல போட்டுருவேன், இப்படி பண்ணுவேன், உங்க பொண்ணு வாழ்க்கைய அழிச்சிடுவேன், அப்படி ஏதாவது மிரட்டுனா என்னடி பண்றது?" அப்படின்னு சாரதா கேட்குறாங்க. "ம்மா வாய மூடும்மா, சும்மா. அப்படியாப்பட்ட பொண்ணுலாம் இல்லம்மா நர்மதா. ஏய் நம்ம பொண்ணு நல்லவ தான்டி. ஆனா அவன் கெட்டவனா இருந்தா என்ன பண்றது? இப்பலாம் எவ்வளோ நடக்குது உலகத்துல." அப்படின்னு சாரதா சொல்றாங்க. "அம்மா நீ வேற எதையாவது ஒண்ணு கற்பனை பண்ணிட்டு என்னையும் சேர்த்து பயமுறுத்திட்டு இருக்காத. கொஞ்சம் அமைதியா இரும்மா. விஜய் தான் வரேன்னு சொல்லியிருக்காருல்ல. கொஞ்சம் பொறுமையா இரு. நீயாவே ஏதாவது ஒண்ணு கற்பனை பண்ணாத." அப்படின்னு கங்கா பயங்கர கோவமா திட்டுறாங்க. நர்மதா வீட்ல இருக்காங்க. அப்ப ஃபோன் பண்றான் அந்த பையன். "இங்க பாரு, உங்க வீட்டுக்கு நான் வந்துட்டேன். வந்து வாசல்ல பாரு" அப்படின்னு சொல்றான். நர்மதா எதுவுமே பேசவே இல்ல. அப்படியே எட்டி பார்க்கறான். வீட்ல எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க. உள்ள வரான். "இங்க பாருங்க, நான் யாருன்னு தெரியுதா? நான் தான் நர்மதாவோட லவ்வர்" அப்படின்னு சொல்றான். அத கேட்டோனே எல்லாருமே அப்படியே பார்க்கறாங்க. "இங்க பாரு நர்மதா, நீ முன்னாடி மாதிரி எப்பவுமே என்கிட்ட பேசணும். நீ வந்து என்கிட்ட பேசாம என்னால வாழவே முடியாது. அதனால நீ பழையபடி என்ன லவ் பண்ணணும். அதுதான் நல்லது. இல்லன்னா நான் உன்ன சும்மா விடமாட்டேன்" அப்படின்னு கோவமா சொல்றான். அதுக்குள்ள கைய பிடிக்க போறான். அதுக்குள்ள விஜய் வந்து அப்படியே தடுக்குறாரு. அவனோட கைய புடிச்சு ஒரு கட்டைய கையில எடுத்துக்கிறாரு. "உனக்கு எவ்ளோ திமிரு இருந்தா எங்க வீட்டு பொண்ண எங்க வீட்லயே வந்துட்டு நீ இஷ்டத்துக்கு பேசுவ" அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கட்டையிலேயே 2 போடுறாரு. அப்படியே கத்துறான். "அடிக்காதீங்க, அடிக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு. "என்ன என்ன அவ்ளோ உனக்கு திமிரா? ஆ? என்ன லவ் பண்ணா என்ன பண்ணணும்? உன் கூட பேசிட்டே இருக்கணுமா? நீ நல்லவன், நீ கெட்டவன் இது எல்லாமே பார்ப்பாங்க ஒரு பொண்ணு. உடனேயே லவ் பண்ணி உடனேயே உன் கூட கல்யாணம் பண்ணிட்டுலாம் வாழ முடியாதுப்பா. புரியுதா? நர்மதாவுக்கு உன்ன புடிக்கல. உன் கேரக்டர் புடிக்கல. அதனால அவளோட வாழ்க்கைய அவ பார்த்துப்பா. நீ எதுக்காக டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. "ஐயோ! என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. நான் பண்ண மாட்டேன். நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். என்ன மன்னிச்சிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறான். நர்மதா எல்லாருமே சேர்ந்து அப்படியே பார்க்குறாங்க. அங்கருந்து சாரதா வராங்க. அவனோட ஷர்ட்ட புடிக்கிறாங்க. தவடையிலேயே 4 விடுறாங்க. "உனக்கு என்னடா அவ்ளோ திமிரு? ஆ? என் பொண்ண கஷ்டப்படுத்துறியா நீ? என் வீட்டுக்கே வந்து என் பொண்ணையே வந்து பேசணும்னு சொல்லுவியா நீ? அவ்வளதான் நீ. ஒரு பொண்ண கஷ்டப்பட்டு பெத்து, வளர்த்து படிக்க அனுப்புனா, உன் திமிரு உன்கிட்ட பேசணுமா? நீ நல்லவனா? ம்? என் பொண்ணு வாழ்க்கைய அழிக்கிறதுக்கு உனக்கு என்னடா உரிமை இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. "அத்த அத்த அடிக்காதீங்க. அமைதியா இருங்க" அப்படின்னு விஜய் சொல்றாரு. அங்கருந்து கங்கா வராங்க. அவங்களும் சேர்த்து 4 தவடையிலேயே அடிக்கிறாங்க. "என் தங்கச்சியோட வாழ்க்கைய அழிக்கணும்னு எங்க வீட்டுக்கே வருவியா?" அப்படின்னு சொல்லிட்டு. அங்கருந்து காவேரியும் வராங்க. வந்து ஷர்ட்ட புடிச்சு கேட்குறாங்க. "டேய்! உனக்கு அறிவு இருக்காடா? உனக்கு அறிவு இருக்கா? ம்? என் தங்கச்சின்னா உனக்கு அவ்ளோ இளக்காரமா போச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போட்டு அடிக்கிறாங்க. ஒரு பொண்ண கஷ்டப்பட்டு படிக்க வைக்க அனுப்புனா, உங்களுக்கு லவ் பண்ணணுமா? ஆ? அதுக்கு வேற ஆள போய் பாரு. இன்னொரு வாட்டி என் பொண்ணுங்க வீட்டு பொண்ணு பக்கம் வந்த, உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது. இனிமே நீ காலேஜ்ல படிக்கவே முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறாங்க. அதுக்குள்ள விஜய் சொல்றாரு. அவனோட ஷர்ட்ட புடிச்சு கேட்குறாரு. "இங்க பாரு, நீ படிக்கிற பையன். அதனால உனக்கு பாவம் பார்க்குறேன். இல்ல உன்னை விடவே மாட்டேன். புரியுதா? நான் போய் ஒரு கேஸ் கம்ப்ளைண்ட் குடுத்தா கூட போதும். உன்னால தொடர்ந்து 3 வருஷம் படிக்கவே முடியாது. புரியுதா? படிக்காம என்ன பண்ண போற? குப்பை பொறுக்க போறியா? உன்னை பெத்து வளர்க்குறாங்கல்ல உங்க அம்மா, அப்பாவுக்கு நல்ல பேர சம்பாதிச்சு தர போறியா? என்ன கம்ப்ளைண்ட் பண்ணட்டுமா? தூக்கி உள்ள வைக்கட்டுமா?" அப்படின்னு விஜய் கேட்குறாரு. "ஐய்யய்யோ! அதெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க. நான் உங்க வீட்டு பொண்ணு பக்கமே வரமாட்டேன். நான் பண்ணது தப்பு தான். என்ன விட்டுருங்க. தயவுசெய்து விட்டுருங்க. எதுவும் பண்ணிடாதீங்க" அப்படின்னு அப்படி கத்துறான். தெரியுதுல்ல? ம்? உன்னை விடணுமா? வேணாமான்னு இனிமே நீ நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்கு. எங்கள பொறுத்தவரைக்கும் நீ வந்த, பேசின, அடிச்ச, ஓடிட்டன்னு நினைக்காத. உன்னோட வீடு எல்லாமே எனக்கு தெரியும். நீ எங்க போற, எங்க வர எல்லா அப்டேட்டும் எனக்கு வந்துரும். அதனால இனிமே வால அடக்கிட்டு, கை கால வச்சுட்டு ஒழுங்கா படிக்கிற வேலைய மட்டும் பார்க்கணும். இல்ல, நான் இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டேன். எங்க வீட்லலாம் சொல்லிடாதீங்க. என்ன போலீஸ் ஸ்டேஷன்லாம் அனுப்பிடாதீங்க. இனிமே நான் எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். பார்க்கக்கூடாதுப்பா. நீ எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்கக்கூடாது. படிக்கணும். அந்த வேலைய மட்டும் தான் பார்க்கணும். காலேஜுக்கு நெறைய பேர் வருவாங்க, படிப்பாங்க. நர்மதா கூட வருவா. என்ன பண்ணுவ? "ஐயோ! நான் நர்மதாவ ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன். நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான். நான் இனிமே என்ன பண்ண மாட்டேன் நர்மதா. என்ன மன்னிச்சிடு" அப்படின்னு சொல்றாரு. "கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு போ" அப்படின்னு விஜய் சொல்றாரு. நர்மதாவோட கால்ல விழுந்து அப்படியே அழறான். "நர்மதா, நான் பண்ணது தப்பு தான் நர்மதா. என்ன மன்னிச்சிடு. இனிமே என்ன லவ் பண்ண சொல்லி உன்ன கட்டாயப்படுத்த மாட்டேன். நான் தெரியாம பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடு, மன்னிச்சிடுன்னு" சொல்றான். அப்படியே நர்மதா பார்க்குறாங்க. எதுவுமே பேசவே இல்ல. அப்படியே அமைதியா இருக்காங்க. "இப்ப புரியுதா? இனிமே இந்த மாரிலாம் பண்ணக்கூடாது" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "இல்லங்க, சத்தியமா நான் பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்து அப்படியே கையெடுத்து கும்பிடுறான். "நான் பண்ணது தப்பு தான்" அப்படின்னு சொல்லிட்டு.
எங்கள் வீட்டு பொண்ணு வீட்டுக்கே வந்திருக்கலே, நீ உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும்ல அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. அத்தை விடுங்க அத்தை, எதுவும் அதெல்லாம் பார்த்துக்கலாம். இங்கே பாருடா, போயிட்டு படிக்கிற வேலையை மட்டும் பாரு. இதோடு விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வாழாட்டினேன் அவ்வளோதான் நீ அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையெல்லாம் அடிபட்டு கால்லாம் நடக்கவே வரல. அப்படியே கொஞ்சம் பொறுமையாக தாங்கி தாங்கி பொறுமையாக நடந்து போகிறான். இங்கே பாருங்க அத்தை, இனிமேல் எந்த கவலையும் பட தேவையில்லை. இனிமேல் அவன் வரமாட்டான், அவன் கண்டிப்பாக வரமாட்டான். அப்படி வந்தால் நான் பார்த்துக்கிறேன். நர்மதாவை தைரியமாக காலேஜுக்கு அனுப்புங்க. பொண்ணுங்க படித்தாதான் நல்லது, அதனால் நீங்கள் அனுப்புங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு விஜய் சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி போகிறாரு. நர்மதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மாமா எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காருக்கா அப்படின்னு கங்கா கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. ஆமாம், இப்போன்னு இல்லை, எப்போவுமே விஜய் நமக்கு ஒன்றுனா ஃபஸ்ட்டு வந்து நிற்பார், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. சரி சரி, இதெல்லாம் நீ காவேரி கிட்ட சொல்லிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. காவேரி வராங்க. வந்தோடனே நர்மதா கிட்ட பேசுகிறாங்க. இங்கே பாரு, அவனை அடித்த அடியில் அவன் இனிமேல் இந்த பக்கமே வரமாட்டான், நீ கவலையே படாத அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கா, நீ எப்பவும் போல் காலேஜுக்கு போ, படி, அதெல்லாம் கவலையே படாத. ஒரு பொண்ணுன்னா நல்லா தைரியமாக போல்டாக இருக்கணும். வாழ்க்கையில் பிரச்சனையெல்லாம் வரதான் செய்யும், அதை பார்த்து பயப்படக்கூடாது, அதை ஃபேஸ் பண்ணணும் நேருக்கு நேராக அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கா, எனக்கு இப்போதான்க்கா சந்தோஷமாக இருக்குது, நான் ஏதோ பயந்துக்கிட்டே இருந்தேன் என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு நர்மதா சொல்கிறாங்க. காவேரி ரூம்குள்ளே போகிறாங்க. போயிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க. விஜய் எப்படி நமக்கு ஒன்றுனா அந்த பிரச்சனையை அழகாக சரி பண்ணிட்டு போகிறாரு. ரொம்ப ரொம்ப நல்லவராக இருக்கார். நாம் ஏன் இவர் தப்பாக புரிஞ்சுக்கிறோம், இவர் கெட்டவர், இவர் கூட வாழக்கூடாது அப்படிலாம் நம்ம நினச்சது தப்போ என்னன்னே தெரியலையே. விஜய் மனசுக்கு ரொம்ப பிடிக்குது, அவர் எல்லாமே நல்லா பண்ணுறாரு. கண்டிப்பாக அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நான் நல்லா தான் இருப்பேன், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. விஜயை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், என்ன பண்ணணும், உடனே போய் உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், லவ் பண்ணுறேன்னு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவர் ஒத்துக்க மாட்டார். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு வெறுப்பு ஏற்றி வச்சுருக்கோம். ரொம்ப கோவத்தில் இருக்கார். கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாமா, யோசிக்கலாம். அவர்கிட்ட அப்படியே அடிக்கடிக்க பேசிகிட்டே இருக்கணும், அப்படியே ஒரு சாதாரணமாக நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி மாற்றணும். அதுக்கும் அப்புறம் என்னோடய லவ்வை அவர்கிட்ட சொல்லணும். அவரை ஏற்றுக்குன்னா ஓகே, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அடுத்த நாள் சூப்பராக ட்ரெஸ் பண்ணுறாங்க, புடவெல்லாம் கட்டிட்டு அழகாக வராங்க. என்னடி ஏதோ ஒரு மாற்றமாக இருக்குது, ரொம்ப அழகாக வரா மாதிரி இருக்குது அப்படின்னு கங்கா கேட்குறாங்க. ஆமாக்கா, நர்மதா பிரச்சனை முடிஞ்சிச்சுல, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், அதான் வேறு ஒன்றும் இல்லை. அம்மா நீ டிஃபன் எல்லாம் சாப்பாடெல்லாம் கட்டிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் கட்டிட்டேன்டி அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே கிளம்பி போகிறாங்க. விஜய் எப்பவும் போல் அம்மாவை ட்ராப் பண்ணுறதுக்காக வராரு. வந்த உடனே அவங்கக்கிட்ட நான் ஒரு நிமிஷம் பேசணும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அங்கேருந்து நீ போம்மா அம்மு, நீ உள்ளே போ அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மு கிளாஸ் ரூமுக்கு போகிறாங்க. இல்லை ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. ஏன் எதுக்காக? இல்லை நீங்கள் நர்மதா பிரச்சனையை ஈஸியாக தீர்த்து வச்சிங்க, அதுக்காக தான். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, நானும் கொஞ்சம் கொஞ்சம் பயம் இருந்தது என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு, ஆனால் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் தைரியமாக இருந்தேன். ஆனால் அசால்ட்டாக வந்து அவனை அடித்து சூப்பராக வழிக்கு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இப்படி தான் நடந்துக்கணுன்னா அப்படி தான் நடந்துக்கணும், அந்த மாதிரி தான் நான் நடந்துக்கிட்டேன். இதுக்கு நீங்கள் தேங்க்ஸ்லாம் சொல்ல வேணாம், நான் யாருக்காக இருந்தாலும் இந்த ஹெல்ப்பை பண்ணுவேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்போது அங்கே யாழ்னி இருக்கக்கூடாதுன்னு யோசிச்சிங்க பார்த்தீங்களா? யாழ்னி உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் நேரம் வச்சுருந்து விளையாடிட்டு அப்புறம் கொண்டு வந்து விட்டீங்க. இது எல்லாமே சூப்பராக இருந்தது, யாருமே இப்படி யோசிக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் எல்லாமே தெளிவாக யோசித்து பண்ணியிருக்கீங்க. உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் உங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது நடந்திருந்தால் அதெல்லாம் நீங்கள் பெருசாக மனசில் வச்சுக்காதீங்க, அதெல்லாம் மறந்துடுங்க, நீங்கள் எப்பவும் போல் என்கிட்ட பேசுங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் மிஸ், நீங்கள் என்றைக்குமே என்னோடய பொண்ணோட மிஸ், அந்த மரியாதை எனக்கு எப்போவுமே இருக்குது, எப்போவுமே நான் பேசுவேன். ஆனால் சகஜமாக உங்ககிட்ட நான் பேசுகிறதுன்றது ஒரு நடக்காத ஒரு விஷயம் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அப்போ உங்களோட கோவம் இன்னும் குறையல அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. ஐயோ மிஸ், நான் யார் உங்கள் மேலே கோவப்படுறதுக்கு? நீங்கள் என்னோட பொண்ணோட கிளாஸ் மிஸ், அவ்வளோதான். உங்கள் மேலே வெறுப்பு காட்டுறதுக்கோ இல்லை கோவப்படுறதுக்கோ எனக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே இல்லை அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. சரி ஓகேங்க, நான் கிளாஸ் ரூமில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே காவேரி போகிறாங்க. விஜய்க்கு என் மேலே பயங்கர கோவம் இருக்குது. சரி பார்க்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பேசி தான் அவரோட கோவத்தை குறைக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மனசில் நினச்சிக்கிட்டு எப்பவும் போல் கிளாஸ் ரூமுக்கு போகிறாங்க. விஜயும் அங்கேருந்து போகிறாரு. என்ன காவேரிக்கு திடீர்னு என்கிட்ட பேசணுன்ற எண்ணெல்லாம் வருது, பெரிய விஷயமா இருக்கே. சரி சரி, போகிறது போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கே அப்படியே கிளம்பி போகிறாரு. சாரதா ரொம்ப சந்தோஷமாக சமையல் ரூமில் போய்ட்டு சமையல் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அக்கா, காலேஜ் ஓப்பன் பண்ணுற நாள் வந்துடுச்சு, நான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க நர்மதா. சரிடி, நீ போ படி, நான் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை, ஆனால் எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு.
யாரையும் ஈஸியா நம்பிடாத. சரியா? அது வாழ்க்கைக்கு சரியா வராது." அப்படின்னு கங்கா நர்மதா கிட்ட சொல்றாங்க.